ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது என் பிள்ளையே. சதா சர்வ காலமும் முருகன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் என் பிள்ளையே. நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அழிவாய் என் பிள்ளையே. உன் முருகன் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதே விதி. உன் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பா முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றிற்கும் மீறி உயர்ந்தது. தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் பகை, கடன் அனைத்தையும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனதில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். நான் உனக்கு என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய கவலைகள் அத்தனையும் நீங்கிவிடும். உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் வரும். நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும். இதுபோல உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே. தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாய் நான் அப்பாவாக, அம்மாவாக என்றும் இருப்பேன் என் பிள்ளையே. உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறது அல்லவா? சில தினங்கள் பொறுத்திரு என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா? இப்பொழுது அனைவர் முகத்திலும், இல்லத்திலும் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான நல்ல பலன்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய். இன்று மனதார பிரார்த்தனை செய்து முடித்தாய். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாது அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டில்லாய் என் பிள்ளையே. உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழ, உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும். அது அடுத்த வரும் சஷ்டி முன்பாக நடந்து முடியும். அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும். அதை நான் நடத்தி தருவேன். நீ பொறுமையாக நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும், உரமிடு. உணர்ந்து கொள், உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று. அதிகம் உழை, அதிகம் தெரிந்து கொள், அதிகம் எதிர்பார். நம்பு, நம்பிக்கை முன் எல்லா சரணடையும். அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். ஏணிகளை தேடாதே. நீ நடக்க வேண்டியது உனக்கு கடமைகள் அதிகம். நேரத்தை காத்திருக்க சொல். முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்து உன் நிம்மதியை இழக்காதே என் பிள்ளையே. உன் மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பொறுமையாக இரு என் பிள்ளையே.
உன் வேலைகளில் கவனம் செலுத்தி முன்பை விட சிறப்பாக வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அதை நான் தருகிறேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்து. என் பிள்ளையே, கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கி போனாய். எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலை வாட்டிக் கொண்டு இருந்தான அல்லவா? அவை இந்த வாரத்தில் மாறும். என் பிள்ளையே, உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன். நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய். என் பிள்ளையே, புது புது முயற்சிகளை செய்கின்றாய். கவலை சூழ்வதற்கு நீ அனுமதிக்க இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய். கவலைகளை எரிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து மனதில் நேர்மையாக வைத்திருக்க முயற்சி செய். என் பிள்ளையே, சோம்பலை குறைத்துக்கொள். என் பிள்ளையே, வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார். என் பிள்ளையே, அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள். ஆனால் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவர் உன் அப்பா முருகன். வேலும் காக்கும், மயிலும் காக்கும். என்னை வணங்கியும் நீ படும் கஷ்டம் தீரவில்லை என்று நினைக்கிறாய். நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். என் பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. என் பிள்ளையே, தெரிந்து கொண்டு இருக்கின்றாயா? என் பிள்ளையே, நடப்பதெல்லாம் இப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்றதே, நடப்பது எல்லாம் பயமாக இருக்கின்றதே. இப்போது நல்லதே நடக்கும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகின்றீர்களே என் அப்பா. நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று நீ வருந்துகிறாய். என் பிள்ளையே, ஏதேனும் நேர்மறையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன் மனதில் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, என் பிள்ளையே, அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் விடை தருகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள். என் பிள்ளையே, எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டி செல்லும் என்பதை தெரிவிக்கவே நான் வந்துள்ளேன். என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா. உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார். என் பிள்ளையே, உன்னை தேடி அவர்கள் விலகி செல்பவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்துப் பாரேன். எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது என்று. எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இனி இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். என் பிள்ளையே, உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும்.
நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்குள் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. இது உன் அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாக சேரும்படி செய்வேன் என் பிள்ளையே. சந்தோஷமான செய்தி, இதை நீ புறக்கணித்து விடாதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் அப்பா என்னை பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன். இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் என் பிள்ளையே. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே என் பிள்ளையே. நிச்சயமாக அது உன் கைக்கு வந்து கிடைக்கும். நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபடுவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது. கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அதுபோலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதல்களில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. இதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.